நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா துணி துவைக்க கல், அதுக்கு உயரம் எவ்வளோ பார்க்க போகிறோம். நான் இப்போ பார்த்த வேலையில் இதோட உயரம் பார்த்திங்கன்னா 2 அடி 9 இன்ச்சு. அந்த ஒவ்வொரு வீட்டில் அந்தந்த ஆள் உயரம் வச்சு தான் நம்ம இந்த துணி துவைக்க கல் கட்டுவோம். இருந்தாலும் சராசரி 2 அடி 6 இன்ச்சு அதற்கு மிகாமல் இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும். அந்த பக்கம் நம்ம ஒரு 6 இன்ச்சு கம்மி பண்ணி எதிர்ப்புறம் கம்மி பண்ணி வைப்போம். இப்போ அந்த கீழே அந்த பக்கெட் வைக்கக்கூடிய இடம் அது வந்து சரியாக 1.5 அடி உயரம் தான் உண்டு. 1 அடி 6 இன்ச்சு. இந்த உயரங்களெல்லாம் சரியான அளவில் இருந்தால் தான் துணி துவைக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ரொம்ப உயரம் கூடினாலும் கஷ்டம், ரொம்ப உயரம் குறைஞ்சாலும் கஷ்டம். இந்த ரெண்டுமே இருக்குது. ரொம்ப உயரம் குறைஞ்சா நம்ம குனிஞ்சு நம்ம முதுகு வலிக்கும். ரொம்ப உயரம் கூடினாலும் நம்ம கை தூக்கி அடிக்க முடியாது. அப்படி நிறைய சிக்கல்களில் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் வைக்கக்கூடிய கல் அது வந்துட்டு நிறைய இடங்களில் இப்போ வாங்க கிடைக்கிது. நம்ம ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம கல் இறக்கி போட்டிருக்க கல்லுன்னு ஒரு கல் தேர்ந்தெடுப்போம். ஆனால் அந்த கல் தேர்வு என்பது மிக ஒரு முக்கியமான விஷயம்னா அது நல்லா இருந்தால் தான் துணி துவைக்க நம்ம ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா இடம் வாஷிங் மிஷினில் எல்லோரும் துவைக்காங்க. ஆனால் அந்த துணி துவைக்க கல்லில் யூஸ் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இடங்களில் அந்த கல் வச்சு யூஸ் பண்ணவங்களும் இருக்காங்க, வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் பழமை மாறாமல் இருக்கிறது இந்த துணி துவைக்க கல் வச்சு யூஸ் பண்ணது தான். நம்ம நடுத்தர மக்களின் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் மிக ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எல்லா வீட்லேயும் இந்த துணி துவைக்க கல் இல்லாத வீடுகளே இருக்காது. வாஷிங் மிஷின் இருக்க வீட்லேயும் துணி துவைக்க கல் கண்டிப்பாக அங்கே. இப்படியே மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கோன் வந்துட்டு நம்ம நல்ல பிளைடு மாதிரி பிடிச்சி விட்டால் நம்ம துவைக்கும் போது கையெல்லாம் பட்டு உரைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை தட்டி உருட்டி விட்டால் கிரவுட் வச்சு விட்டாச்சுன்னா அந்த இடம் உடையவும் செய்யாது, நம்ம கையெல்லாம் பட்டால் எந்த வித பிரச்சனையும் வராது. நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய வேலையில் எவ்வளோ தட்டி உருட்டி விட்டுருக்குன்னு பாருங்கள். நிறைய வீடுகளில் இப்படி வேலை செய்ய விட மாட்டாங்க. அது கோணாக தான் இருக்கணும்னு சொல்லி நிறைய விரும்புவாங்க. ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம காலோ கையோ பட்டாலோ எந்த வித பாதிப்பும் வராது, வேலையும் உடையாது, நல்லா இருக்கும். அப்போ இதை குறித்து உள்ள கமெண்ட்டுகளை தெரிவிங்க. நிறைய பேர் கொத்தனார் வேலை செய்வீங்க, இதே மாதிரி வீடியோ எதுக்கு போடியான்னு நினைப்பாங்க. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதுனால நான் போடுறேன். நீங்களெல்லாம் கடந்து போகலாம். இது தெரியாத ஆள்கள் தெரிஞ்சு கொண்டு இந்த விஷயத்த ஒரு அனுபவமாக இருக்கட்டும் சொல்லி தான் போடுறேன். வணக்கம் நண்பர்களே.